நம்ம கடந்த வாரத்துக்கு முன்னதாக ஒரு புதிய தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை நாம் ஆரம்பித்தோம். என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிப்பது அதை குறித்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். நம்ம இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி ஒன்று கேட்டு அதை கேட்டால் கர்த்தர் கொடுப்பாரு, நம்ம நல்லா ஜெபிக்கணும், ஜெபிச்சா அது கிடைக்கும் என்பது போல் ஒரு மனப்பாங்கை பொதுவாக எல்லோருமே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள், வளர்த்து விட்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறது தவறில்லை, இன்னும் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்ச பேர் தான் அது ரெடியாகி கிடைக்கும்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் ஜெபிச்ச பேர் தான் அதுக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் இனிமேல் தான் செய்வார் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ, உங்களுக்கு எதெல்லாம் நடக்கணுமோ, நீங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமோ, அவை எல்லாவற்றுக்கான கிரயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டு விட்டது. கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ ஜெபம் பண்ணி இதுக்கப்புறம் ஆண்டவர் ரெடி பண்ணி கொடுப்பாருன்ற மைண்ட் செட் தான் பெரும்பாலும் எல்லா மக்களுக்கும் இருக்குது. அப்படியே ஜெபிச்சாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும்போது அவங்க ஜெபத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு கர்த்தரின் ஜெபத்தை கேட்பாரோ கேட்க மாட்டாரோன்னு தெரியலையே, நான் கொஞ்சம் சரியில்லை பழுகுது அப்படின்னு. நீங்கள் சரியில்லைங்களா இல்லையான்றதை கொடுத்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருமா இல்லையான்றது அர்த்தம் கிடையாது. இயேசுவின் நாமம் சரியாக இருக்குதா இல்லையான்றதை பொறுத்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருதா வரலையான்றது தான் மிகப்பெரிய விஷயம். அங்கே இயேசுக்கிட்ட ஓட்ட உடச்சல் இருந்துச்சுனாக்கா உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராது. இயேசுக்கிட்ட ஓட்ட உடச்சல் எதுவுமே இல்லைன்னா உங்கள் ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும். அப்போ இயேசு பிதாவின் பார்வையில் பூரணராக இருக்கிறார். ஆக ஜெபிக்கிற நாள் எப்படிப்பட்டவர் என்பதை பொறுத்த இல்லை. பிசாசு பயன்படுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜெபிச்ச உடனே சில நாட்கள் காலதாமதமாகும் போது 2 பொய்யை உங்கள் மத்தியில் வந்து நல்லா சொல்லுவான் பாருங்க. அவன் என்னென்னா, முதல்ல அது தேவ சித்தல்ன்ற பொய்யை சொல்லி உங்கள் மைண்டை ஃபில் பண்ண பார்ப்பான். 2வது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்றதுக்கு சரியான ஆள் கிடையாதுன்னு சொல்லுவோம். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பரிசுத்தவான் கிடையாது, ஒன்றும் நீதிமான் கிடையாது, நீங்கள் ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளரணும், நீங்கள் இன்னும் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குது, சில ஓட்ட உடைச்சல் இருக்குது, இன்னும் நீங்கள் கொஞ்சம் பரிசுத்தமாகணும், இன்னும் நீங்கள் வேதவசந்தால் புதுப்பிக்கப்படணும், இன்னும் நீங்கள் சரியாகணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, நீங்கள் கொஞ்சம் கரெக்டானதான் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க பாருங்கள். 2 கட்டிலேருந்து வெளியே வரணும், அப்போ தான் ஜெபிச்சு இதெல்லாம் டக்கு டக்குன்னு பெற்றுக்கொள்ள முடியும். ஃபஸ்ட்டு தேவசித்தமாக இல்லையா நமக்கு தெரியணும். மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி வச்சுருப்பான், தேவசித்தம் இல்லை, அவ்வளோ தான் கிடைக்கல அப்படின்னு. அப்படி தேவசித்தமாகவே இருந்தாலும் நானும் சரியில்லை எனக்கு கிடைக்கான்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவன் வளர்த்து விட்டுருப்பான் பாருங்கள். இதில் தான் மாட்டின்னு ரொம்ப அநேக நாட்களை வீணடிச்சிருவாங்க விசுவாசிகள். அநேக வருடங்கள் உருண்டோடி விடும். இதிலேருந்து ஒரு தெளிவு வர்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துடும் பாருங்கள். 2மே அவங்க சொல்கிற மிகப்பெரிய பொய் அது. நாம் இந்த உலகத்தில் பெற்று அனுபவிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பது தேவனுடைய சித்தம். உங்கள் குறைவை எல்லாம்னா ஒரு குறை கூட விட்டு வைக்காமல் எல்லா குறைவை நிறைவாக்குறது தேவனுடைய சித்தம். உங்கள் குறைவை எல்லாம் ஒரு குறைவை எல்லாம்னா ஒரு குறைவு கூட விட்டு வைக்காமல் எல்லா குறைவை நிறைவாக்குறது தேவனுடைய சித்தமாக இல்லையான்றதை நம்முடைய ஃபீலிங்ஸை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம முடிவுக்கு வரணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நம்ம ஜெபிச்சதுக்கப்புறம் தான் இது ஒன்று நடக்கும், அதுக்காக காத்திருக்கணும்னு கிடையாது. நம்ம ஜெபிக்கிறதை காட்டுதுனாக்கா, நம்ம மேலே இரக்கமுள்ள ஒருவர், அன்புள்ள ஒருவர், நம்ம நேசிக்கிற ஒருவர் நமக்காக பல கோடி பணங்களை நம்முடைய அக்கௌண்ட்டில் போட்டிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒருவேளை கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். நாம் போயிட்டு பேங்க்கில் வித்ட்ரால் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா நமக்கு அந்த பணம் கிடைக்கும். நம்ம பேங்க் வாசலில் நின்று சத்தம் போட்டால் கண்டிப்பாக பணம் கொடுக்க மாட்டாங்க, வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. என் காசு இருக்குது கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க போகிறதே கிடையாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் போகணும், உங்கள் பாஸ்புக் எடுக்கணும், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு எழுதணும், வித்ட்ரால் ஸ்லிப்பில் ஃபில் பண்ணணும், அதை கவுண்டரில் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் உங்கள் டோக்கன் நம்பருக்கான பெல் அடிப்பாங்க, நீங்கள் போய் அதை கொடுக்கணும், அப்புறம் பணம் உங்கள் கையில் கிடைக்கும். நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்ததுனால பணம் கொடுக்கல, ஏற்கனவே பணம் அங்கே இருக்கிறதுனால ஃபில் பண்ணி கொடுத்தீங்க. ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சரி எதோ ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரே, இதுக்கப்புறம் ஒரு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படி இல்லை. பணமே இல்லை, நீங்கள் ஃபில் பண்ணாலும் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பணம் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணாமல் அது வராது.
அப்போ ஏற்கனவே 2000 நாளுக்கு முன்னதாகவே நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கான கிரயம் கல்வாரி சிலுவையிலே கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. இதை கடந்த வாரத்துக்கு முன்னதாக அதை குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அதை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்னு முதல்ல பார்க்கணும். அதை பற்றி நம்ம சொன்னோம். இங்கே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். 2 பேதுரு 1:3 பார்த்தீங்கன்னாக்கா, 2 பேதுரு 1:3 வாசினாக்கா, இங்கே சொல்கிறார் அருமையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஜீவன் அப்படின்னா எல்லா நன்மைகள் எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் வேணுமோ, எல்லா ஆசீர்வாதம் வேணுமோ, எல்லாமே ஜீவன்ற ஒரே வார்த்தையில் அடைக்கணும். தேவபக்தி அப்படின்னா இதில் தான் பிசாசு கொஞ்சம் உங்களுக்கு டார்கெட் பண்ணுவான் பாருங்கள். அதுதான் இல்லைன்னுவான், அதனால தான் உனக்கு கிடைக்கலன்னுவான். தேவபக்தினா தேவன் நீதி, ரைச்சஸ்னஸ். தேவபக்தினா தேவனிடத்தை வந்து நிற்கிறது உங்களுக்கு எல்லாம் தேவையோ, சுயநீதி இல்லை, தேவநீதி. கிறிஸ்துவே நம்ம நீதியாக்கி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். பரிசுத்தம் அது இல்லைன்னுவான். அவர் ரத்தத்தால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உண்மை கிடையாது. உங்களை குறித்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க பேசிக்கிறாங்கிறது உண்மை கிடையாது. அல்லது இப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறீங்கன்றது கூட உண்மை கிடையாது. உங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தான் உண்மை. உங்களை குறித்து தேவனுடைய நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இயேசுவையே உன்னுடைய நீதியாக கொடுத்துருக்கிறான் நான் பிதாவாகிய தேவன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். அங்கே நீதியாகும்படிக்கு இன்னொருத்தர் வாசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே நம்முடைய நீதி. இப்போ தேவபக்தினா சிலருக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் உட்காந்து வரும்போது கொஞ்சம் துதிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்னா நானும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லாமல் கற்று துதிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணங்கள்லாம் வருது. அது பர்ஃபெக்டாக இருந்தால் கூட அவங்க துதி ஏற்றுக்கொள்ளப்படாது. அது பர்ஃபெக்டாகி வந்து செய்கிற விஷயம் இல்லை, வந்ததுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஆகிற விஷயம். அது பர்ஃபெக்டாகி வந்து செய்கிற விஷயமே இல்லை, பர்ஃபெக்ட் இல்லைன்னு ஒத்துக்குன்னு பர்ஃபெக்ட் ஆகிற விஷயம். அது 2 பேர் வராங்க தேவனுடைய ஆலயத்தில். ஒருத்தர் சொல்ல, நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு. ஆண்டவரே, நான் அநியாயம் செய்ததில்லை, பரிகாரம் கிடையாது, விபச்சாரம் பண்ணது கிடையாது, மற்ற மனுஷரை போல கிடையாது, இங்கே ஒரு அநியாயமாக நடந்துட்டு ஒரு ஆயக்காரங்காரன் அவனை மாதிரி நான் கிடையாது, அதனால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தெல்லாம் தசபாகம் செலுத்தி வருகிறேன் அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்கிறான். ஒரு தப்பு அவன் செய்யலை, கரெக்டாக தான் வாழறான். ஒன்றும் தப்பு செஞ்சு தான் ஒன்றும் சொல்லலாங்க. இன்னொருத்த நான் பர்ஃபெக்ட் இல்லைன்னு ஒத்துக்கினான். என்ன சொல்கிறேன்னா, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். தேவன் சொல்கிறாரு, அவன் அல்ல பர்ஃபெக்ட்னு சொன்னான் பற்றி ஒருத்தன், நான் கரெக்டாக தாங்கிறேன், எனக்கு கொடுக்கலாம், நான் வேறு நீ கரெக்டாக இல்லை போடான்னாரு. இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நமக்கு அநியாயம் மாதிரி தெரியும். பர்ஃபெக்ட் இல்லாத ஒரு மனுஷன் தூக்கி எரிஞ்சிட்டு சரியில்லாத ஒரு மனுஷன் வந்து சரியான ஆள்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ தேவ நீதி அப்படி தான் வருது பாருங்கள். சுயநீதி நடிப்பில் தேவனத்தை எதுவும் நம்ம கேட்டு நீங்கள் பெறவே முடியாது. தேவன் தம்முடைய நீதி இலவசமாய் கொடுக்குறார் மக்களுக்கு. இலவசமாய். தேவநீதின்ற வார்த்தை ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 அர்த்தத்தில் வரும். அது ஒன்று ஜஸ்டிஃபிகேஷன், ஒரு ரைச்சஸ்னஸ்னு வரும். ஒன்று ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும். ரோமர் 5:1 ஜஸ்டிஃபிகேஷன்ற வேர்டு வரும். 5:17 ரைச்சஸ்னஸ்ன்ற வேர்டு வரும். ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ரைச்சஸ்னஸ்க்கு வித்தியாசம் உண்டு. ஏன்னா ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தப்பு செஞ்சால் தண்டிக்கணும், அது ஜட்ஜ் பண்ணுறது, நியாயம் இருக்கணும், குற்றவாளி விட்டுற முடியாது இல்லையா, தப்பு பண்ணால் தண்டிக்கணும், அதான் நீதி. இப்போ ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை அப்படியே ஜட்ஜி பண்ணி உங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, அதான் உங்களை வந்து நியாயம் இருக்கிறது. அப்போது சிலுவையில் நீங்கள் 2த்தையும் பார்க்கலாம். கல்வாரி சிலுவையில் நீங்கள் 2த்தையும். ரைச்சஸ்னஸ் அப்படின்னா உங்களை எதுவுமே பண்ணாமல் உங்களை ஏற்றுக்கொள்கிறது, உங்களை தண்டிக்காமலே அப்படியே மன்னிச்சு விட்டுறது. இது நாங்கள் அநியாயமாக இருக்குது. ஆனால் தேவநீதிக்கு 2 வார்த்தை பிரித்து காட்டாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ரோமர் 5:1
கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அந்த வேர்டு இருக்கும். அதே கேஜேவியில் 5:17 பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தேவநீதின்ற வார்த்தை ரைச்சஸ்னஸ் அப்படின்னு ஒரே அதிகாரத்தில் 2 வேர்டு மென்ஷன் ஆகி வராங்க. அப்போ இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தப்பு பண்ண ஒன்று அப்படி விட்டுற முடியாது, எல்லாம் தப்பு உன் மேலே இருக்குது. அதுக்காக ஒன்று அப்படி விட்டுட்டா அது தேவநீதியே கிடையாது. அது தப்பு பண்ணால் தண்டிக்கணும், அதான் தேவநீதி இல்லையா? அப்போ தப்பு பண்ணியிருக்கிற தண்டனை கொடுத்தானே ஆகணும். அப்போ கல்வாரி சிலுவையில் நீங்கள் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். எதை பார்க்கலான்னா, பொதுவாகவே ஒரு 2 நபராக இருக்க முடியாது. ஒருவர் அன்புள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்க முடியாது. ஏற்கனவே அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒருவர் அன்புள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும், அன்புள்ளவராக இருந்தால் தப்பு பண்ணவனை மன்னிச்சு விட்டுடணும், நீதி உள்ளவராக இருந்தால் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அன்புள்ளவராக இருந்தால் தப்பு பண்ணவனை மன்னிச்சு விட்டுடணும், அவர்தான் அன்புள்ளவர். நீதி உள்ளவராக இருந்தால் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை. ஒரே நபர் ஒன்று அன்புள்ளவராக இருக்கணும், இல்லை நீதி உள்ளவராக இருக்கணும். அன்புள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் சேர்ந்து ஒரே நபர் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்று ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு நீதிபதி இருக்கிறாருனாக்கா அவர் எப்படி இருக்கணும், நீதியை கரெக்டாக சொல்கிறவராக இருக்கணும். அங்கே வந்து மன்னிச்சு ஒரு ஆளால் இருக்கக்கூடாது. என்ன பண்ணோம், தப்பு பண்ணணுக்கு இந்தியன் பீனல் கோட் இபிகோ இந்த செக்ஷன் படி இருக்கிற தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர், அது எந்த தண்டனையாலும் சரி, பேனாவோட முள்ளை உடைக்கிற தண்டனையாலும் சரி கொடுத்து முடிச்சு. என்ன தண்டனை உங்களுக்கு தெரியும், அது பேனாவோட முள்ளை உடைக்கிற தண்டனை, அந்த தண்டனை கொடுத்து முடிச்சிடணும். இப்போ பெரும்பாலும் தண்டனை கேன்சல் பண்ணான்னு நினைக்கிறேன். தண்டனை கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். அவர் தான் நீதி உள்ளவர், அவர் தான் ஒரு நீதிபதினு சொல்கிறாங்க. அவர்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியுமா? அன்பை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. கவர்னர்கிட்ட போய் ஒருத்தர் லெட்டர் வாங்கி வராரு, பொது மன்னிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நேரத்தில் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம், பொதுவாக இந்த குடியரசு தினங்களில் காந்தி ஜெயந்தியில் ஒருத்தர் மன்னிச்சு விட்டுருக்கா, ஒருத்தர் மிகப்பெரிய குற்றவாளிக்கு லெட்டர் கொடுப்பாங்க, இவர் விட்டுருங்க அப்போ அப்படின்வோம். லெட்டர் வாங்கி ஒருத்தர் வர கொடுக்குறாரு, அப்புறம் மன்னிச்சு, ஆனால் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அவர் தப்பு பண்ணியிருக்காரு, ஆனால் பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க அவருக்கு. பொதுவாக மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க. இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் தப்பு தான் பண்ணியிருக்கிறாரு, ஆனாலும் அங்கே எது எடுபடுது, அன்பு எடுபடுதா நீதி எடுபடுதான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் கவர்மெண்ட் லெட்டர் வாங்கி வந்துட்டாருங்க. என்ன பண்ணோம், கொடுத்து மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து ஆகணும். எல்லோரையும் விட்டுற மாட்டாங்க, யாரும் பொறுத்து தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த நீதிபதி கொஞ்சம் வித்தியாசமான நீதிபதி. என்ன நீதிபதினாக்கா, சரி எல்லாரும் எப்படி முதல்ல பாவியானாங்கன்னு பார்க்குறாரு. எல்லோரும் எப்படி பாவம் செஞ்சாங்கன்னு பார்க்கல, எல்லாரும் எப்படி முதல்ல பாவி ஆனாங்க. பாவியாக இருக்கிறதால இவன் பாவம் செய்கிறான், இவன் பாவம் செய்து வச்சு இவன் பாவி கிடையாது, பாவியாக இருக்கிறத வச்சு பாவம் செய்யலாம், பாவமே செய்யலாம் கூட பாவி தான். எல்லோரும் எப்படி பாவி ஆனாங்கன்னா, ஒரு மனுஷன் மூலமாக எல்லோரும் பாவி ஆனாங்க. அந்த ஒரு மனுஷன் ஆதாம். சரி, பாவமே இல்லாத ஒரு மனுஷனை எல்லாருடைய பாவத்துக்காக தண்டிச்சிட்டா தண்டனை கொடுத்தானே ஆகணும், தண்டனை கொடுத்தானே ஆகணும். அதான் பார்த்தீங்கன்னாக்கா ரோமர் 5:1 வாசினாக்கா, இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே ஜஸ்டிஃபிகேஷன் வேர்டு வருதா இல்லையா பாருங்கள். நீதிமன்றமாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அங்கே எப்படி தேவன் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் எல்லாருடைய பாவத்துக்காக தண்டித்தார். நீங்கள் சிலுவையில் வரும்போது இடத்தையும் பார்க்கலாம். என்ன பார்க்கலன்னா, அங்கே உங்கள் பாவங்களுக்கான தண்டிப்பையும் நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பாவங்களுக்கான மன்னிப்பையும் நீங்கள் பார்க்கலாம். தேவனை நீங்கள் அன்புள்ளவராகவும் நீங்கள் பார்க்க முடியும், தேவனை நீதி உள்ளவராகவும் நீங்கள் பார்க்க முடியும். தேவனை அன்புள்ளவராகவும் தேவனை நீதி உள்ளவராகவும் பார்க்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வாரி சிலுவை. எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருந்தாலும், பாவியாக வாழ்ந்துருந்தாலும், இந்த சபையில் வந்து நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், கருத்தில் ஆஸ்வதிப்பார்னு சொல்கிற இடம் இது கிடையாது, அப்படி சொல்ல போகிறதும் கிடையாது. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற இடம் இது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்கள் கடந்த காலம் அல்லது இப்போ நிகழ்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த நிமிஷத்தை கரெக்ட் பண்ணிக்க முடியுன்றது தான் அந்த சொல்லப்படுதான ஒரு செய்தி. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சில மக்களுடைய தவறான அபிப்பிராயங்கள் இப்படி இருக்கும்.
எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார், ப்ளஸ் பண்ணுவார். இல்லை இல்லை, தேவன் நல்லவர். எப்படி இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு, உங்களை சரிப்படுத்துவதற்கு அவர் அன்புள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். எப்படி வேணால் இருக்கலான்றது பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் அது பிரச்சனை இல்லைன்றது பிரச்சனை. இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரும். நீங்கள் ஒன்றை சரியாக புரிந்து கொள்வீர்களானால், தேவனை சரியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு பதில் வரும். அப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் என்ன கிடச்சிருக்குது? சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுதான் மனுஷனுக்கு இன்றைக்கி இல்லை. தேவனிடத்தில் அவனுக்கு சமாதானம் இல்லை. அவங்க தான் பிரச்சனை வர முடியல. அவனுடைய பாவ உணர்வு அவனை அப்படியே போட்டு டம்ப் பண்ணுது. அவனுடைய குற்ற உணர்வு அப்படியே அழுத்தி உட்கார வைக்குது. அவன் சரியில்லை, அருகதையற்றவன், அவனுக்கு ஒரு குற்றவாளி, அவன் ஜெபம் கேட்கப்படாது, அவன் ஜெபத்துக்கு பதில் வராது, அவன் செய்த பாவங்கள், அவன் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி அவனை அழுத்துறதுனால இது உள்ளே நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியாது. இது உள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை வெளியில் இது தெரியவே தெரியாது. நல்லா தான் வந்து உட்காந்துருப்பார், ஆனால் உள்ளே அந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள். ஏதோ அவரும் பாவம் நடைபெறமாக வந்து உட்காந்து கத்திர ஆராதிச்சிட்டு இருப்பார். உள்ளே இவ்வளோ போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா, ஆராதனை ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா, ஜெபத்துக்கு பதில் வருமா வராதா, என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, நான் அவ்வளோ கரெக்டான ஆளா இல்லையா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். எதை இங்கே வந்துட்டாலாம் நடந்துடுமா? இல்லை. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன்னை தேவனால் சரிப்படுத்த முடியும், உன்னை தேவனால் வாழ வைக்க முடியும், உன்னை தேவனால் பயன்படுத்த முடியும். தேவன் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்றத இந்த ஒரு வசனத்தை வாசித்தோம். நம்முடைய மகிமையினாலும், தம்முடைய மகிமையினாலும், அவருடைய மகிமையினாலும், தம்முடைய மகிமையினாலும், காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஒரே ஒரு விஷயத்தினால எல்லாம் வந்தது. ஒரே ஒரு விஷயத்தினால எல்லாமே என்னது? அந்த ஒரு விஷயம், அவரை அறிகிற அறிவினாலே. அவரை அறிகிற அறிவினால் என்ன கிடைக்குதான்? ஜீவனுக்கும் இந்த உலகத்தில் வாழ்த்துக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ, பொருளாதார நன்மைகள் என்னெல்லாம் கிடைக்கணுமோ, சரீர நன்மைகள் என்னெல்லாம் கிடைக்கணுமோ, குடும்ப ஆசீர்வாதம் என்னெல்லாம் கிடைக்கணுமோ, செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் என்னெல்லாம் கிடைக்கணுமோ, என்னென்ன ஆவிக்கிற நன்மைகள்லாம் கிடைக்கணுமோ, எல்லாம் மைண்ட் சம்பந்த நன்மைகள்லாம் கிடைக்கணுமோ, எல்லாம் ஜீவனுக்கும், ஜீவன்ற வேலை எல்லாத்துக்கும் அடங்கும். தேவபக்திக்கும், தேவனத்தை வரத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது? நீ சரியில்லை, நீ ஒரு குற்றவாளி, நீ வந்து அருகதையற்றவன், தேவனத்தை வர்றதுக்கு திராணி இல்லாத ஒரு ஆள், லாக்கி இல்லாத ஒரு ஆள், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சரியில்லை. அவர் சொல்கிற இல்லை இல்லை, நீ வர்றதுக்கு என் குமாரனை நீதி ஆக்கிட்ட, நீ வரலாம், இப்போது நீ வரலாம். அங்கே சிலுவையில் பார்க்கும்போது நம்ம தேவனத்தில் வரும்போது என்ன நடக்குனாக்கா, பிசாசு சொல்கிறான், நீ இதெல்லாம் செஞ்சுருக்கிற பாவம், அதனால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்மைதான், இதுக்கான தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கெல்லாம் தண்டனை இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ என்ன தண்டிக்கிறது இல்லை, ஏற்கனவே தூக்கில் போட்டாச்சு, 2வது முறை தூக்கில் போகிறது நியாயம் கிடையாது. செஞ்ச பாவத்துக்காக ஒரு குற்றவாளியை ஒரு முறை தான் தூக்கில் போடணும், 2வது முறை தூக்கில் போடுறது நியாயம் கிடையாது. எல்லா பாவத்துக்காக ஆதாம் நிமித்தமாக தான் எல்லாரும் பாவியானாங்க, அதனால தான் பாவம் செய்கிறாங்க. ஆக எல்லாருடைய பாவத்துக்கு பாவம் இல்லாத ஒருத்தரை சிலுவையில் தண்டிச்சாச்சு, இனி 2வது முறை தண்டிக்கிறது நியாயம் அல்ல. ஆக சிலுவையிலே அங்கே தண்டனையும் நாம் பார்க்கலாம், சிலுவையிலே நாம் மன்னிப்பையும் பார்க்கலாம். தேவனை அன்புள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் காண்கிற ஒரே இடம் எதுவென்று பார்ப்பீரானால் கல்வாரி சிலுவை. தேவனை அன்புள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் பார்க்கக்கூடிய ஒரே இடம் எது என்று பார்ப்பீங்களானால் கல்வாரி சிலுவை. தேவன் வந்து அவ்வளோ அன்புள்ளவர், உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு. மன்னிச்சு ஏற்றுக்கிறத உங்களை தண்டிக்காம விட முடியாது. உங்களுக்காக தன்னுடைய குமாரனை தண்டித்தார், உங்களுக்கு எனக்காக என்னுடைய குமாரனை தண்டித்து விட்டார். இப்போ அந்த அவர் செய்த அந்த செயலை அவர் எப்படிப்பட்டவர்கள் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து விட்டது. தந்து விட்டது, நம்ம கொடுத்துருச்சு. சரி, கொடுத்துச்சுன்னா வந்து சேரணுமே, கொடுத்துச்சுன்னா வந்து சேரணுமே. எப்படி வரும்? எல்லாம் ஆவியில் இருக்குது. இப்போது எப்படி இருக்குது? ஆவியில் இருக்குது. எல்லாத்தையும் எதில் கொண்டு வரணும்? எதில் கொண்டு வரணும்? ஆவி நல்லா இருந்தால் எல்லாம் கிடச்சிருமா? எல்லாம் ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆவியில் புது சிருஷ்டி, ஆவியில் அப்பழுக்கற்றலாம் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஆவியில் புது சிருஷ்டி. எல்லாம் நடந்துருமா? ஆவியில் மறிச்சிருந்தாங்க,
இப்போ ஆவியில் உயிரடைஞ்சிட்டாங்க, தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்க. ஆவின்றது ஒரு 3 பார்ட்டாக இருக்குது, பலமுறை சொன்னோம். மனசாட்சி, உள்ளுணர்வு, தேவனுடைய ஐக்கியம் கொள்ளும் திறன், 3 சேர்ந்த ஒரு பகுதிக்கு பேர் தான் ஆவி. ஆத்மாவுக்கு அறிவு, உணர்ச்சி, சித்தம், 3 சேர்ந்த ஒரு பகுதி தான் ஆத்மா. இப்போ ஆவியில் அவன் புது சிருஷ்டியாக இருந்தால் அவனுக்கு எல்லாம் கிடச்சிருமானா? இன்னைக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கணும். அப்படி கிடச்சிருந்தா ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருக்கணும். ஆனால் ஏன் கிடைக்கல அப்படின்றதுக்கான சரியான காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆவியில் பர்ஃபெக்டாக இருந்தால ஒரு மனுஷனுக்கு எல்லாமே கிடைச்சிருது இல்லை. ஆவியில் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருது இல்லை. அவன் புது சிருஷ்டி. அவன் ஒரு கிறிஸ்துக்குள்ள என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டி. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டியாக இருந்தால் எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு கிடைக்கிறது இல்லை. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார், பிரியமானவனே, இங்கே ஆவி வாழுறது கிடையாது. ஆவி வாழுது. ஏன்னா ஆவியில் வந்து வில் கிடையாது. ஆவியில் என்ன கிடையாது? என்ன கிடையாது? இன்டலெக்ட், வில், எமோஷன், சோலில் தான் இருக்குது. அறிவு, உணர்ச்சி, சித்தம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஆத்மாவில் தான். ஆவியில் வில் கிடையாது. சிந்திக்கும் திறன், ஃபீல் பண்ணுற திறன், தீர்மானிக்கும் திறன் எங்கே இருக்கிறது? ஆத்மாவிலே இருக்கிறது. எங்கே இருக்குது? ஆத்மாவிலே. ஆத்மான மைண்ட், மனது. ஒரு மனுஷன் டிசிஷன் எடுக்க வேண்டிய அந்த ஆற்றல் அவன் மைண்ட் வந்தால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நல்ல தேவன் பாருங்கள். ஆவியில் செத்துட்டான், ஆனால் ஆத்மாவில் உயிரோடு இருக்கிறான் அவன், ரட்சிக்கப்படாத மனுஷன். அதுதான் சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கிறோம், அவன் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு. எவ்வளோ நல்லா வச்சார் பாருங்க ஆண்டவர். அவன் தீர்மானிக்கிற ஆற்றல் அவன் இன்னும் சாகலை. ரட்சிக்கப்படாத மனுஷன் நித்திய ஜீவனை தீர்மானிக்கிற ஆற்றலில் இன்னும் அவன் சாகலை. அவன் ஒரு முடிவு எடுக்கலாம். அவன் ஆத்மாவில் உலகத்தில் பிற ஒவ்வொரு மனுஷனும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உயிரோடனாகவும் ஆவியிலே சத்தவனாகவும் பிறக்கிறான். ஆத்மாவிலும் சரீரத்திலும் உயிர்வலனாகவும் ஆவியிலே மரித்தவனாகவும். இதை புசிக்கிறனால நீ சாகவே சாவாயினா, அவன் வந்து சரீரத்தில் சாவலை, அவன் ஆத்மாவில் சாவலை, அவன் ஆவியில் மரித்து விட்டான். தேவனுக்கு அவனுக்குள்ள அந்த உறவு துண்டிக்கப்பட்டது, அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. அந்த உறவும் ஐக்கியமும் போயிடுச்சு பாருங்கள். தேவனோட தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் அவன் வந்துட்டான் பாருங்கள். கம்யூனிகேட் பண்ணவே முடியல. இதான் நிறைய மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. கம்யூனிகேஷன் வித் காடு, அந்த நிலையை அவன் இழந்து விட்டான். தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலையை, அந்த ஆற்றலை அவன் இழந்து விட்டான். தேவனுக்கு அவனோட ஐக்கியம் கொள்ளவே, அதுக்கப்புறம் ஆதாம் சொந்த யாருமே தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியல. பக்தி இருந்தது மக்களுக்கு, நிறைய பேருக்கு பக்தி இருக்குது. பக்தினால் பல இடங்களுக்கு போகிறோம், பல கோயில்களுக்கு மக்கள் போகிறாங்க, வழிபடுறாங்க, வராங்க. ஆனால் தேவனோட நல்ல ஐக்கியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா ஆவியில் மறிச்சிருக்கிறாங்க. ஆவியில் அவங்க ஜீவனோடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவனோட தொடர்பு கொள்ள முடியும். அது தேவன் இலவசமாக கொடுக்குறாரு. கம்யூனிகேட் பண்ணுறது தேவனோடு கூட. நிறைய பேருக்கு அது விளங்குறதில்ல, புரியுதில்லை. அதுனாங்க நீங்கள் தேவனோடு கூட கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க. நாங்களாம் கூட கோயிலுக்கெல்லாம் போகிறோம் வரோம். எனக்கு கரெக்ட், நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க வரீங்க இல்லைன்னா சொல்ல. நான் நிறைய பேரை பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னாக்கா, கடவுளோடு நீங்கள் பேசுகிறீங்களான்னு கேட்பேன். தடுமாறி நிற்பாங்க அவங்க. கடவுளோடு நீங்கள் இல்லை, நாங்கள் வேண்டிக்குவோங்க, சொல்லுவோங்க. அதாங்க நாங்கள் கடவுளோடு பேசுகிறேங்க. இல்லை அவரும் கூட ஏன் கூட பேசுகிறாருங்க. அது நான் வித்தியாசமாக இந்த கடவுளோட பேசுகிறீங்களாமே, கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் அவ்வளோ பேரெல்லாம் கிடையாது கடவுளோட பேசுறது. இல்லை அப்படிலாம் கிடையாது. கடவுள் எல்லோரும் கூட முதல் மனுஷனை உண்டாக்கும்போது அவனோட பேசி பழகி சஞ்சரிக்கிற நிலையில் தான் தேவன் அவனை உண்டாக்கினார். மனுஷன் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிப்பின் மகுடம் அவன். ஏன்னாக்கா அவன் கடவுளோடு ஒரு தொடர்பு கொள்ளக்கூடியவன், கடவுளோடு கூட தொடர்பு கொள்ள கூடியவன். இப்போ தேவனத்தில் வர முடியும், தேவனத்தில் அவன் பேச முடியும், தேவனத்தில் அவன் உறவாட முடியும். இதை அவனுக்கு திரும்ப அளிப்பதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. மறுபடியும் ஒரு மனுஷன் பிறப்பது. ஆதாம் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாட்கள் வரை ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படவில்லை. எல்லாரும் தேவனுடைய கம்யூனிகேஷன் எழுந்த மக்களாக தான் இருந்தார்கள். இதை புரிய வைக்கனாக்கா அவங்களுக்கு புரியாமல் சொல்லுவோம் சில நேரத்தில். உதாரணத்துக்கு செல்ஃபோன் ஒன்று இருக்குதுங்க. எதுக்கு இருக்குது? மக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இருக்குது. மக்களோட கூட தொடர்பு கொள்றதுக்காக இந்த செல்ஃபோன் இருக்குது. இதை வச்சு நீங்கள் யாரோட ஒன்றா கான்டாக்ட் பண்ணலாம். தொடர்பு அவங்களுக்கும் ஒரு செல்ஃபோன் இருக்கணும், அப்போ தான் கான்டாக்ட் பண்ண முடியும். செல்ஃபோனை வச்சு நம்பரை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த செல்ஃபோனில் நீங்கள் சிம் எடுத்துட்டிங்கன்னா கம்யூனிகேட் பண்ணவே முடியாது உங்களால். செல்ஃபோன்லேருந்து சிம்மை நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளவே முடியாது. அந்த செல்ஃபோன் தாங்க எல்லா மனுஷனும், அந்த சிம்மு தாங்க இயேசுன்றோம்.
அந்த இயேசு உங்களுக்கு இலவசமாக தேவன் கொடுக்குறாரு. இந்த செல்ஃபோன் இந்த சிம்மை ஏற்றுக்குச்சுன்னா எப்படி எல்லாரோட கான்டாக்ட் பண்ண முடியுமோ, அதே போல் இயேசுவின் உள்ளத்தில் சொந்த ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்வீலானால் தேவனுடன் உன்னால் தொடர்பு கொள்ள முடியும். நீ சிம்மு வேணாம், செல்லு மட்டும் போதுன்னு நினைக்கிற, செல்லில் எல்லாமே இருக்குது, அதே மதிப்பு அதே மரியாதை தான் செல்லுக்கு இருக்குது, விலை ஒன்றும் குறைஞ்சி போயிடல. அந்த சிம்மை போட்டால் தான் நீ கான்டாக்ட் பண்ண முடியும், சிம்மை போடலாம் கான்டாக்ட் பண்ணவே முடியாது. அதே போல் இயேசு உள்ளத்தில் வரும்போது தான் ஒரு மனுஷன் வந்து இந்த சுயநீதியில் தேவனை தேட வரான் பாருங்கள், அது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. அது தன்னை பர்ஃபெக்ட் பண்ணி கட்டத்தில் வரணும்னு நினைக்கிறான், அதை தேவன் ரொம்ப குப்பையாக நினைக்கிறாரு. பாவத்தை விட அருவருப்பான ஒரு காரியம் தேவனுக்கு அது வர சுயநீதி. பாவத்தை விட அருவருப்பான ஒரு பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயநீதி. ஏன் அது அவ்வளோ ஒரு பாவத்தில் அருவருப்பான ஒரு பாவம் பார்த்தீங்கன்னா, பாவம் செய்யணும் தன் பாவின்னு ஒத்துக்குவான். ஏன்னா அவன் பாவம் செஞ்சிட்ருக்கிறான், அவனுக்கு சொல்லவே தேவையில்ல, அவனுக்கு பாவின்னு தெரியும். அவனுக்கு இந்த சுயநீதியில் இருக்கிறவன் சீக்கிரத்தை அதை ஒத்துக்க மாட்டான் பாருங்க, நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னுவான். அதுதான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. உனக்கு நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தா தெரியுமா? இந்த கர்ப்பம் பிடிச்ச ஆட்களுக்கு ஒத்துக்கணுன்றதுக்கு தான் கொடுத்தாரு. சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டான் பாருங்கள். பாவத்தை விட கொடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுயநீதி. அது 10வது கருத்தில் வரும்போது தெரியும் அவன் சரியில்லை அப்படின்றது. நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னுவான். இல்லை கரெக்டாக இல்லைப்பா, அது தன்னுடைய குமாரன் உனக்கு கொடுத்தாரு அவர். இப்போ சொல்கிறாரு 3 யோவான் 1:2, பிரியமானவனே எது வாழணும்? உன் மைண்ட், உன் மனம். இந்த மனம் எப்படி வாழணும் தெரியுமா? மனம் எப்படி வாழணும்? ஆத்துமாவை எப்படி உண்டாகிறது? இந்த மனம் புதுப்பிக்கப்படும் போது மனம் வாழும். மனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புரிதாங்கிறதுனாலே மறுரூபம். இப்போ ஈஸியாக சொல்கிற பாருங்க, தேவன் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஏன் வரல? மைண்ட் ரெனிவேஷன் ஆகலை. மைண்ட் எப்போ ரெனிவேஷன் ஆகும்? தானாக ஆகாது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது மைண்ட் ரெனிவேஷன் ஆகும். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது மைண்ட் ரெனிவேஷன் ஆகும். மைண்ட் ரெனிவேஷன் ஆனவனே எதை கர்த்தர் ஃபில் பண்ணுறாரு? முதல்ல ஆவியை ஃபில் பண்ணுறாரா? எங்கே வேணால் பைபிள் படித்து பாருங்கள். கர்த்தர் நித்தம் ஒன்று நடத்தி ஆவியா எதை ஃபில் பண்ணுறாரு? எதை? மைண்டை ரெனிவேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வறட்சியை பார்க்கும்போது நீ டிஃப்ரெண்ட்டாக சிந்திக்கிற ஆளாக இருக்கிற, நீ டிஃப்ரெண்ட்டாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுற ஆளாக இருக்கிற. அந்த மைண்டை ரெனிவேட் பண்ணி விடுறாரு. உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி. மகா வறட்சியான காலங்களை சந்திக்கும் போது ஆவியை ஃபில் பண்ணுறேன். ஆவி என்ன ஃபில்லிங்காக தான் இருக்குது. ஆவியில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஆவி வந்து தேவனை அறிகிற அறிவில் நிறைஞ்சி, அந்த தேவனை அறிகிற அறிவில் நிறைஞ்சி இருக்கிற அந்த அறிவு மனதுக்குள்ளே வந்து அந்த மனதில் இருக்கிற அந்த தவறான காரியங்களை உடச்சி சுக்குனராக்கி இந்த மைண்டு வந்து ரெனோவேஷன் ஆகும்போது இப்போ ஆத்மா வாழ்வு வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஆத்மா வாழ்வு. இப்போ சிந்திக்கிற திறனை மாறுது. இப்போது இது வரைக்கும் வேறு மாதிரி சிந்தித்தோம், சரியில்லைன்னு சிந்தித்தோம். இப்போ சரியான ஆள்னு சிந்திக்கிறோம். எப்படி சிந்திக்கிறோம்? நான் என்ன சரியான ஆள் ஆக்கிக்கணும்னு சிந்திக்கலை. என்ன சரியான ஆள் ஆக்கிறதுக்காக சிலுவையில் இவ்வளோ பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அவ்வளோ பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? என்ன சரியான ஒரு நபராக பிதாவிடத்தில் நிற்க வைப்பதற்காக இவ்வளோ பெரிய கிரயம் சிலுவையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் எல்லாவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்காக அவ்வளோ பெரிய தண்டனை இயேசுவுக்கு. என்மேல் இந்த சாபத்தெல்லாம் தூக்கி யார் மேலே வச்சிட்டாரா? யார் மேலே வச்சிட்டாரு? தேவன் நல்ல ஒரு பாருங்க. அவர் சிரஸ் என்ன வச்சாங்களாம்? முள் எதை காட்டுது? சாபத்தை காட்டுது. முதல் மனுஷனை உண்டாக்கும் போது அந்த சாபத்தை பற்றி பேச முடியும் சொல்கிறாரு. இது வரைக்கும் நல்லா பொண்ணு விளைஞ்ச இந்த பூமி இப்போ முள் விளையும்பா. என்ன விளையும்? அந்த முள்ளை தூக்கி நான் என்ன பண்ணுறேன்? இப்போ குமாரன் மேலே வைக்கிறேன். உன்னுடைய சாபத்தெல்லாம் தூக்கி உன் தலைமையில் என்ன வைக்கிறேன்? ஆபரோட ஆஸ்வத்தை தூக்கி உன் தலைமையில் வச்சுட்டு இந்த சாபத்தை தூக்கி என் குமாரன் மேலே வச்சதுனால, உன் மேலே இருக்கிற சாபத்தை தூக்கி என் குமாரன் மேலே வைக்கிறேன். ஏன் முள்ளை தலையில் வச்சாங்க? அங்கே தான் எல்லாமே வேலை செய்யுது. அங்கே தான் பிரெயின் குழுக்குழாக போச்சுன்னா எதுவுமே வேலை செய்யாது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 அங்குல நீட்டு இருக்குன்றாங்க அந்த முள். அந்த முள்முடி வச்சு நல்லா ஒரு அடி அடிச்சா அப்படியே மண்டை ஓட்டை தொலைச்சி உள்ளே இருக்கிற பிரெயினை குத்தி உள்ளவே பிரெயின் கூட ஆகிடுமா. எந்த பார்ட்ஸுமே ஒழுங்காக வேலை செய்யாதுன்றாங்க. உள்ள பிரெயின் கூட ஆகிடுச்சுன்னா கண் வேலை செய்யாது, ஹார்ட் வேலை செய்யாது, கிட்னி வேலை செய்யாது, கணையம் வேலை செய்யாது, நுரையீரல் வேலை செய்யாது. எல்லாமே எங்கேருந்து கனெக்ட் ஆகி வருதுன்னா பிரெயினில் தான் கனெக்ட் ஆகி வருது.
தலையில் முள்முடி வச்சு ஒரு அடி அடிச்சாங்கனாக்கா அது மண்டை ஓட்டை தொலைச்சி உள்ளே இருக்கிற பிரெயினை போய் குத்துச்சுன்னா எந்த பார்ட்ஸுமே ஒழுங்காக வேலை செய்யாது. எல்லா சாபத்தையும் தூக்கி என் குமார் மேலே வைக்கிறேன். பிரெயின் டியூமர் வருதா, என் குமார் மேலே வைக்கிறேன். கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா, என் குமார் மேலே வைக்கிறேன். இன்சுலின் சுரக்கலையா, கணையம் வேலை செய்யலையா, என் குமார் மேலே வைக்கிறேன். சுகர் வருதா, என் குமார் மேலே வைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் வருதா, என் குமார் மேலே வைக்கிறேன். ஹார்ட்டில் பிளாக் வருதா, என் குமார் மேலே வைக்கிறேன். டிவி வருதா, என் குமார் மேலே வைக்கிறேன். அவரை தூக்கி இந்த சாபத்தெல்லாம் இந்த எல்லா வியாதியும் சாபத்தினுடைய அப்படியே கிளைகளாக இருக்குது. இந்த சாபம் பாவத்திலிருந்து முளைச்சி வருவதாக இருக்குது. எல்லா சாபத்துக்கும் வேறு ஒன்றுக்குது பாவம். என் குமாரனை பாவமாக்குறது மட்டுமல்ல, பாவத்தினால சாபம் மேலே இருக்குது. சாபத்தை தூக்கி என் குமாரன் மேலே வச்சு உன்னை கொடுக்க வேண்டிய எல்லா தண்டனையும் என் குமாரனு கொடுக்குறேன். இப்போ கல்வாரி சிலுவையை நீ பார்க்கும்போது நீ எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு உனக்கு. இப்போ நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதி அவர் தலைமையில முள்ள வச்சதுனால உன் தலைமையில ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளுக்குனுங்க ஆபிரகாம் வம்சத்தை சேராதவர்கள் எல்லாருக்கும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஆபிரகாம் சந்ததிகளாக கருதப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், எண்ணப்படுகிறார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தான் அதை அவர் நீதியாக எண்ணினாராம் கர்த்தர். அதுபோல் இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளினால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. தேவனுடைய பலன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டீர்கள். இப்போ இந்த ஆத்ம வாழ்வு நமக்கு உண்டாகணும். இப்போது நம்முடைய சித்தத்தை அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம். சித்தமா இல்லையான்றது ஒரு சந்தேகம் மேலே வருது இல்லையா? சித்தமா இல்லையான்றது அதான் சொல்கிறான். இந்த 1 யோவான் 5:14 வாசினாக்கா இந்த வருஷம் வாசனை நிறைய பேர் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துடுது. தடுமாற்றம் வந்ததுனாக்கா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அடுத்து நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சித்தம் எது இல்லை, சித்தம் இல்லை அப்படின்னா பைபிள் வசனத்தில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுவெல்லாம் சித்தம். எதுக்கெல்லாம் தன்னுடைய குமாரனை கிரயமாக கொடுத்தாரோ அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அனுபவிப்பது என்னுடைய சித்தம். தரித்திரம் ஒரு சாபம், சிலுவையிலே குமாரனை தரித்திரராக்கினார். நீங்கள் செழிப்பது தேவனுடைய சித்தம், நீங்கள் சுகமாயிருப்பது தேவனுடைய சித்தம், நீங்கள் வாழ்ந்திருப்பது தேவனுடைய சித்தம். இதை கேட்டால் கொடுப்பாரா? எதையாகிலும். எதை கேட்டால் கொடுப்பாரா? எதையாகிலும். எதை கேட்டால் கொடுப்பாரு? எதையாகிலும். எதை கேட்டால் கொடுப்பாரு? எதையாகிலும். அந்த வசனம் பைபிளில் எதை கேட்டால் கொடுப்பாருன்னு ஃப்ரிட்ஜு கொடுப்பாருன்னு பைபிள் வசனம் இல்லை. எதையாகிலும் ஃப்ரிட்ஜு வந்துடுது இல்லைங்க. பைபிள் ஃப்ரிட்ஜு கேட்டால் கொடுப்பாருன்னு வசனமே இல்லைங்க. எதையாகிலுன்ற வார்த்தையில் ஃப்ரிட்ஜு வந்துடுது. கார் கொடுப்பாருன்னு வசனம் பைபிள் இல்லை இல்லைங்க. எதையாகிலுன்ற வார்த்தையில் கார் அங்கே அடங்கிடுது. இந்த பெரிய சிக்கலில் சிக்கியிருக்கிறேன், அதுக்கு வசனமே தெரிலங்க. எதையாகிலும் அது எல்லாமே அடங்கிட்டே இல்லை. எதை கேட்டாலும் கொடுப்பான்றார். எதை கேட்டாலும் கொடுப்பேன். எதையாகிலும். எதுக்காகலாம் சிலுவையில் கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீ பெறக்கூடிய எதையாகிலும் நீ கேட்டாலும் உனக்கு அது கிடைக்கும். தேவனுடைய சித்தமாக அது இருக்கிறது. அது போன வாரம் கொஞ்சம் நிறைய சொன்னோம். ஒரு 5-6 பாயிண்ட்ஸை நம்ம ஞாபகப்படுத்தணும். ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம், கையின் பிரஸ்த ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம், பாதுகாப்பு தேவனுடைய சித்தம், நம்முடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்ட நம் வாழ்வு தேவனுடைய சித்தம், நம்ம எல்லாவற்றிலும் பெருகுவது தேவனுடைய சித்தம், நம்ம சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். இதுக்கு வசனாதாரத்தோடு போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம ப்ரீச் பண்ணோம். அது நம்ம யூடியூப்லேயும் போட்டுக்கோ, நீங்கள் பார்த்து பாருங்கள் அந்த சேனலில் போய்ட்டு. இப்போ அதை ரிமைண்ட் பண்ணுறது டைம் இல்லை. அந்த ரிமைண்ட் பண்ணிட்டு அடுத்த பகுதிக்கு போனோம். இதை ரிமைண்ட் பண்ணாலே முடிஞ்சிடும். நான் அடுத்த பகுதிக்கு அடுத்த வாரத்தை போக விரும்புகிறேன். இதை குறித்து முழு வசன ஆதாரத்தோடு யூடியூப்லேயும் போட்டிருக்கோம்.